ஓகே கைஸ், இன்றைக்கி லேர்னிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி லேர்னிங் வீடியோ மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றியும் பார்க்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி நானும் முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய நாள் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். சொல்கிறேன் கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க்கெட்டில் வந்து முந்தின நாள் ப்ரீவியஸ் டேயில் உள்ள ஹை, ப்ரீவியஸ் டேயில் உள்ள லோ மார்க் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கிடச்சிரும். மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவை அந்த லோ, அந்த ஹை. ஸோ இந்த ஹையை எப்போ உடச்சி ஒரு கேண்டில் ரீடெஸ்டார் மாதிரி கொடுக்குதோ இங்கே நீங்கள் ஒரு கால் சைடு எடுக்கலாம். அதுவே இந்த லோவை உடச்சி எப்போ இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குதோ அப்போது நீங்கள் ஒரு புட் சைடு எடுக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்குள்ள ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா, இதை உடைக்கும்போது கேண்டில் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பியூராக வந்து ஒரு என்ன சொல்ல, பியூராக ஒரு கேண்டில் பை, பியூராக ஒரு கேண்டில் செல் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அந்த கேண்டிலோட பாடி அண்ட் ஸ்ட்ரக்சர் அதை வச்சு. உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை மட்டும் நல்லா கவனிங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டில் உண்மையிலே பியூராக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம், இதில் நான் இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதாவது அந்த கேண்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மேபி இந்த மாதிரி இருக்குன்னு. இது அந்த கேண்டிலோட பாடின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன கலர், ஒரு க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு க்ரீன் கலரோட கேண்டில், ஓகேங்களா? இது ஒரு க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு விக்கு வந்து எங்கே இருக்கணும்? இந்த ரொம்ப 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 முக்கியம். அந்த கேண்டிலோட விக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கீழே இருக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி கீழே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பரான ஒரு பை. நான் முந்தின இதில் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த டே ஹை, முந்தின நாள் டே ஹையை உடைக்கும்போது கேண்டில் எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டே ஹை தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேண்டில் அந்த டே ஹையை உடைக்கும்போது கேண்டில் எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு கேண்டிலுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அடுத்த கேண்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்து இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் சைடு போகலாம். இதுதான் கன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த டேட்டாவுமே பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பாருங்கள். இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி பாடி ஃபார்மாக இருக்கணும். அதாவது ஃபுல்லாக பையர் உள்ள என்ன பாருங்கள், இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்கை ஃபுல்லாக பையர் ஃபுல்லாக வந்து அப் சைடு புஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ரீன் பாடியும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல பை. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஒரு வேளை இப்போது இது டவுன் சைடில் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு வேளை அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவுன் சைடில் நடக்குது அப்படின்னா அந்த டேயோட லோவை பிரேக் பண்ணணும், கரெக்டாக? அப்போ அந்த டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுதான் டேயோட லோன்னு வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணும்போது அந்த கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆப்வியஸாக நமக்கு ஒரு ரெட் கேண்டிலாக தான் இருக்கணும், கரெக்டாக? இப்போ இது வந்து ஒரு ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெட் கேண்டில், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இது ஒரு ரெட் கேண்டில். இதோட விக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக இதிலேருந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு செல்லர் வந்து அதில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வர்றது டே லோவை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி புஷ் நடந்துருச்சு அப்படின்னா செல்லர் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த பாடி பாருங்கள், எவ்வளோ செல்லர் உள்ள வந்துருக்காங்க. ஸோ அடுத்த கேண்டில் இதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம், ஓகேங்களா? கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். பேக் டெஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரீவியஸில் ஏதாவது போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓகே, என்ன டேட் இது? அக்டோபரா? சரி, ஓகே, இதே பார்க்கலாம். அக்டோபர் 30 இதே பார்க்கலாமா? செப்டம்பர் 30 அது. ஓகே, இது வந்து செப்டம்பர் 30, ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், செப்டம்பர் 30. ஸோ இங்கே இந்த டே இங்கே இருக்குது, செப்டம்பர் 30 இங்கே ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, டேலோ இங்கே இருக்குது. இது எங்கே பிரேக்காக ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள். இது இங்கே வந்து பாருங்களேன், அழகாக டேயோட அந்த ஹை, ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது அந்த ஹையை பிரேக் பண்ணுது. இங்கே பாருங்கள், 30த்தோட ஹை, அதாவது இங்கே இருக்கா டே ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ண உடனே நமக்கு ஒரு ரேலி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன், பியூரான ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில் மேலேயே உருவாயிருக்குது.
ஸோ இது இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்போது பியூர் கன்ஃபர்மேஷன். கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் க்ரீன் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் பியூராக. இதுவே இந்த கேண்டில் இந்த பாருங்களேன், இங்கே ஒரு விக் விட்ருக்கு பாருங்களேன், இந்த விக் வந்து ப்ராப்பராக விட்டுருக்கு இந்த விக்கு. அதுவே இந்த விக்கு மேலே இருந்து இப்படி விட்டு இந்த கேண்டில் இப்படி விட்டுருந்தா எடுத்துக்கக்கூடாது. இது பிரேக் ஃபெயிலியர், இப்படி மார்க்கெட் கீழே வந்திருக்கும். சரி, இது ஒன்று இருக்கா. இன்னொரு எக்ஸாம்பிள், இது டேக்குள்ளேயே நடந்திருக்குது. நான் ஒரு டே முடியும் போது நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து 30th ஆஃப் அக்டோபரா. ஸோ இது வந்து October 1, 30th ஆஃப் செப்டம்பர். இது October 1 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. October 1 கேண்டில் எங்கே இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டோட கேண்டில். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே டேலோ நம்ம அதுக்கு போட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது, இங்கே பிரேக் கொடுத்தோன்னா இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இதிலேருந்து ஃபஸ்ட். ஓகேங்களா. இதிலேருந்து October 1 ஸ்டார்ட் ஆகுது. October 1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அக்டோபர் இங்கேருந்து 3rd செகண்ட் மார்க்கெட் இல்லை போல இருக்குது. சரி, ஓகே, 3rd போகலாம். இதோட ஹை எங்கே இருக்குது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா, இதோட ஹை பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த தான் இதோட ஹை. ஓகேங்களா, போட்டிங்களா, இதோட ஹை தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த நாள் மார்க்கெட்டில் வந்துட்டோம். October 1 3rd என்ன நடக்குன்னு பாருங்கள். 3rd அதுக்குள்ளே ஓப்பன் இதாகிருக்குது மார்க்கெட். அங்கேவே ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகி இங்கே ஒரு செல்லிங் கேண்டில் மாதிரி காமிச்சிருக்குது. காமிச்சிட்டு மார்க்கெட் பாருங்களேன் இப்படி போயிட்டு கரெக்டாக அந்த லெவலில் ஓப்பன் ஆகி இங்கே ஒரு விக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ராப்பராக கொடுத்துருக்கு பாருங்கள். கன்ஃபர்மேஷன் கேண்டில் க்ளோஸ் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க புல் கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே எடுத்து எவ்வளோ பெரிய ராலி வந்திருக்குன்னு. ஸ்ட்ரைட்டாக புல்லு தான். அப்புறம் இது இன்னையோட டே க்ளோஸ். ஓகேங்களா, 3rd க்ளோஸ். ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. 3rd எடுத்து பார்க்கலாம் இதே ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இப்போ October 3 போயிடலாம். October 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. October 3 லோ எங்கே இருக்குது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் October 3 லோ. ஓகே, இதோட ஹை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, 3rd அப்புறம் இது 6th 4th 5th லீவு. ஓகே, இதுதான் October 3 ஹை. இங்கே பாருங்கள், இங்கேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே போட்டு தரேன். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கேவே முடிஞ்சிருச்சு. இது மார்க்கெட்டோட எண்டிங். ஓகேங்களா, ஃபினிஷ். ஆனால் அடுத்த நாள் என்ன நடக்குது பாருங்கள். மார்க்கெட் அங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு செல் கண்டில் மாதிரி காமிச்சு அடுத்த கண்டில் பாருங்களேன் விக்கு கரெக்டாக அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கண்டில் புல்லு. இது ப்ராப்பராக பாருங்கள் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு புல் கேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்கும். அந்த இது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் சொன்னிட்டு பிளைண்டாக அப்படி பண்ணாதீங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வரும்போது பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆகுதா ப்ரைஸ் மூமெண்ட்லாம் பார்த்துட்டு பாருங்கள். இப்போ அப்புறம் டே 6 பாருங்களேன். இங்கேருந்து போனது எப்படி இருக்கா. அப்போ டே 6 பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி டே 6 எங்கே இருக்குது, டே 7 இங்கே வந்து முடியுது. இந்த லோவும் அடுத்த நாளுக்கு இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்ப்பீங்களா. ஆனால் ஓப்பனாக பாருங்கள் அங்கே தான் ஓப்பன். அடுத்த கேண்டில் புல் மருந்துங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் எவ்வளோ ரேலி கிடச்சிருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கேல்பிங், பெரிய பெரிய டார்கெட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஸ்கேல்பிங் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் உள்ளே வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. காலாக புட்டா வாங்கணும் சிம்பிளாக. எந்த டேட்டாவும் பார்க்கணும், எதுவுமே பார்க்க வேண்டாம். பிரேக் அவுட்டில் எடுக்கணும். இது ஒருவேளை கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரேலி தான் 20-30 பாயிண்ட் அசால்ட்டாக கேப்சர் பண்ணலாம். இது கண்டிப்பாக அந்த 920 to 945 இது நடந்துடும். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணாதீங்க. நான் சொன்ன பிளைண்டாக நம்பிட்டு இது நடந்திருக்கு ப்ராப்பராக. நான் கொஞ்சம் டேஸ்லாம் எடுத்து காமிச்சிடுறேன். இது நீங்களும் பாருங்கள், நிறைய டேஸ்லாம் எடுத்து பாருங்கள், ரெஃபர் மாதிரி பண்ணி பாருங்கள். சார்ட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ப்ளஸ் அந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும். எதுவுமே தெரியாதப்பா எனக்கு, நான் மார்க்கெட்டில் வந்திருக்கேன், எனக்கு இங்கேன்னு தெரியாமல் லாஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லாட் வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு இது மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோடையும் இன்னும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.